பறையரை வந்து நீங்க வந்து அவர் பறையர் அப்படிங்கிற அடையாளப்படுத்தினா அதை நீங்க இழிவுபடுத்துறீங்கிற மாதிரியான ஒரு பார்வையை இன்னைக்கு மக்கள் மத்தியில ஊத்திட்டாங்க. ஒரு உடையார்னா உயர்ந்தவர், ஒரு தேவர்னா உயர்ந்தவர், ஒரு வன்னியர்னா ஒரு சத்திரியரா உயர்ந்தவர், கவுண்டர்னா உயர்ந்தவர், பறையர்னா தாழ்ந்தவர், பண்டர்னா தாழ்ந்தவர்ங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை நமக்குள்ள குழந்தைகள்கிட்ட இருந்தும் படங்கள் மூலியமாகவும் நம்ம கிட்ட வந்து திராவிட அரசு காலகாலமா மூளையில ஏற்றிடுச்சு. இந்த பார்வைக்கு வந்து நம்ம இந்த பட்டப்பேர்களை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு அதிர்ச்சி, என்னடா இது சாதியத்தை வளர்க்குறாங்க. அதனாலதான் இந்த அழைப்புதல்ல நாங்கள் குறிப்பிட்டு அனைத்து சாதிய பேர்களோட பட்டங்களையும் நம்ம போட்டு வரவேற்பு வச்சோம். எதற்குன்னா நம்ம சாதி பார்த்தாலும் ஒன்றுமே இருப்பாங்கிறத எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வளர்த்தோம். இதுதான். ஏன்னா சாதி இருந்துச்சுன்னா வந்து நம்மள ஒற்றுமையா இருக்க மாட்டான். ஏன்னா நீங்க வெறும் தமிழர் போனீங்கன்னா பாப்பா வந்துடும் அவனே சொல்லுவான். பாப்பா யாரு, பாப்பா எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கா கேள்வி கேட்கணும். கேட்கணுமா கிடையாது. பாப்பா எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க நீங்க சாதி பார்த்தா நம்ம பாப்பான்னு சொல்ற. நீ சரி திராவிடம் சொல்றாங்க, திராவிடம் எப்படி அடையாளம் சொல்றான்? நீங்க சாதியை பார்த்து திராவிடம் அடையாளம் சொல்ற, திராவிட மொழிகளை பார்த்து அடையாளம், திராவிட மொழி பேசுற ஐயா நீ திராவிடம் ஏத்துக்கியா? ஏத்துக்க மாட்டேன். அப்ப நீ என்ன சாதி பார்க்க, நான் சாதி பார்த்தவங்க குத்துது கொடை. காரணம் என்ன? அவன் நம்ம சாதி பார்த்தா அவன் வெளியே நிற்க முடியாது. அவன் நாய் சொல்லி நம்ம கூட நிற்க முடியாது, நம்ம கூட நிற்க முடியாது, நம்ம நாளை நிற்க முடியாது. இதுதான் அவனுடைய சிந்தனை. அப்ப நம்மளுடைய சாதிய பட்டங்களை போடுறது நம்ம கூட பிரிவினை காக்கிறது இல்லை, அவனை எப்படி மிதிக்கிறது. நீங்க சாதிய பட்டம் கூட 10 கூட நடந்தது தெலுங்கு இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில், இருக்கவே முடியாது. ஏன்னா அவன் நல்லா நம்ம அதெல்லாம் சாதி பட்டம் போட்டுருப்பாங்க, அவங்க சாதி இல்லாமல் பட்டமே இல்லாமல் வெறும் மொட்டையை உங்களுக்கு பேரை மட்டும் போட்டு வருவாங்க. அப்ப இந்த சிந்தனையை நம்ம வந்து சாதிய பட்டங்கள் இது அடுத்து வந்து என்ன சொல்லணும்னா இந்த சாதிய பட்டங்கள் வந்து அனைத்து சாதிய பட்டங்களும் வந்து இந்த ஆரியர்கள் வந்து இந்த வச்சுக்கோ உனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை செய்யா அதனால என்ன உனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு வேலை செய்யா இந்த உனக்கு அப்படின்னா யாரும் வளர்த்தாங்கல இப்படி தந்தாங்கன்னு சொல்லி தான் வரலாறு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இதை தான் படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சுட்டு தான் சாதி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா சாதிய கோட்பாடுகள்ன்றது வந்து ஆரியனால் உருவாக்கப்பட்டது. ரெண்டாவது நம்ம இந்த உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சாதி சொல்ல வேண்டியது. சாதிங்கிற வரையறையில தமிழ் மொழியில என்ன பொருள்னா சாதி என்றால் இனம் அர்த்தம். அப்ப சாதி நீங்க சொன்னீங்கன்னா வெறும் தமிழ் சாதியை மட்டும் தான் குறிக்க முடியும். ஏன்னா தமிழ் இனம் நான் குறிப்பேன். சாதின்ற பொருளுக்கு இனம் தான் வேறுடைய அது இன குழுவையோ இல்லை குலத்தையோ குறிக்கிறது கிடையாது. அப்ப நம்ம இங்க போட்டுக்கிற பெயர் எல்லாம் குலப்பெயர்கள். ஏன் குலப்பெயர்கள், குலப்பட்டங்கள் ஏன் நமக்கு தேவை இருக்குங்கிறத தான் நம்ம பேச போறேன். அதுக்கு முன்னாடி குலப்பட்டங்கள் எப்படி உருவாச்சு, இது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. ஆரம்ப காலத்துல அதாவது பாத்தீங்க குமரி கண்டத்துல தான் மனித நாகரிகம் தோன்றுச்சு. மனித நாகரிகம் முதல்ல தோன்றியப்ப அவன் வெறும் வேட்டு மனிதனா தான் இருந்தான். அவன் கிடைக்கிற காய்கறி எடுத்துக்குவான், அப்புறம் வந்து மிருகங்களை வேட்டையாடிக்குவான், பொறுக்கிக்குவான், இப்படிதான் இருந்தான். இந்த வரையறைகள் இருந்தவன் வந்து எல்லா தொழிலையும் எல்லாரும் அவன் தான் செஞ்சுக்குவான். அவனுக்கு வேட்டையாடுறதுக்கு அவன் செய்யணும், அவன் தான் செய்வான். அப்ப இப்படி இருந்த மனிதன் ஒரு நாகரிக கொஞ்சம் அவனுடைய பாப்புலேஷன் அதாவது அவனுடைய இனப்பெருக்கம் அதிகமாகும் பொழுது கொஞ்சம் நாகரிக தன்மை அடைந்து வரான். நாகரிக தன்மை அடைந்து வரும்போது அவன் என்ன பண்றான், இந்த குறிப்பிட்ட தொழிலை செய்வதற்கு சில நுணுக்கங்கள் கொண்ட ஒருத்தரே இருந்தா இதை நீயே பண்ணிடு, நம்ம எல்லாம் ஒரு நான் இதை பண்றேன் நீ அதை பண்ணுங்கிற மாதிரி தனக்குள்ள பிரிச்சுட்டான். இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரிவினை மாதிரி அவன் பிரிச்சு வச்சுட்டான். நீ அந்த வேலை செய்ய, நான் அந்த வேலையை செய்யறேன். எப்படி நம்ம ஒரு பெரிய சொசைட்டிக்குள்ள இந்த மருத்துவ தொழில் செய்யறதுக்கு மருத்துவ படிப்பு வேணும், கட்டிட தொழில் செய்யறது கட்டிட படிப்பு வேணுங்கிறோம். அதே மாதிரி அந்த காலத்துல அவன் நல்லா வேட்டையாடுறாங்க, சரி நீ இனிமே வேட்டையாடிக்காது, இந்த நல்லா மழையை காய்கறி பறிக்கிறாங்க, சரி இவன் நல்ல நைட்ல மினிமடி தூங்காம விலங்குல வந்து பார்த்துட்டு இருக்காங்க, சரி அதை வந்து காவல் பண்ணிப்பாரு. அப்படிதான் மனிதன் தனக்குள்ள திறமைகளின் அடிப்படையில அவன் ஆரம்பத்தில் பிரிச்சுட்டு வாழ்ந்தான். இது அடுத்த கட்ட நாகரிகத்துக்கு போகும்போது ஒரு பெரிய மாற்றம் ஆயிடுது. அதாவது இதுக்கு வந்து திணை சார்ந்த அந்த சிந்தனை நமக்கு முதல்ல மனிதனுடைய நாகரிகம் வந்து மனிதன் முதல்ல வாழ்ந்தது வந்து குறிஞ்சி தான், முல்லை கிடையாது. ஏன்னா குறிஞ்சிங்கிறது வந்து மலை சார்ந்ததும். ஏன் குறிஞ்சியில் வாழ்ந்தா பார்த்தீங்கன்னா குறிஞ்சியில தான் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் பெரும்பாலும் இருக்காது. ஒரு பாதுகாப்பு நிமித்தமாக தான் குறிஞ்சியில் வந்தால் குறிஞ்சியில வந்து உணவுகளும் அதிகமாக இருக்காது. நீங்கள் இப்போ குறிஞ்சினா ஒரு மலை சார்ந்த இடங்களுக்கு போங்க, மலைக்காடுகள்ல உங்களுக்கு வந்து அதிக அளவுக்கு காய்கறி இதெல்லாம் கிடைக்காது. ரெண்டாவது உங்களுக்கு விலங்குகளோட நடமாட்டம் கம்மியாகிறதுனால மெயினான உணவு உங்களுக்கு இருக்காது. அப்போ குறிஞ்சியில் வாழ்ந்ததுக்கு அடிப்படை காரணமே இந்த சிங்கம் புலி போன்ற மிருகங்கள் தன்னை தப்பிச்சு கொள்றதுனால தான் அந்த மலை கோவைக்குள்ள வாழலாம். அப்போ அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் அப்புறம் இந்த கல்லாயுதம் அந்த ஒரு அளவுக்கு அந்த வேட்டையாட திறன்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பரிணாம ஆட்சியில் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவன் வந்து முல்லைக்கு வரான். முல்லையில் அவனுக்கு இருக்க சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிருகங்களை வேட்டையாடுறது வந்து அவனுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு பெரிய பலம். அங்கேயே வந்து முல்லையில ஒரு அரசாங்கம் உருவாகுது. முல்லையில வந்து ஒரு செட்டில் இருக்குது. ஏன்னா அவனுக்கு உணவு அதிகமாக கிடைக்குது. உணவு அதிகமாக கிடைக்கும் போது இனப்பெருக்கம்
அதனால உங்களுக்கு காவல்காரரு நீங்க நைட்டு இந்த பட்டியில இந்த மாடு ஆடலாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் செய்ய முடியல அமைதியா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இவன் தனக்கான ஒரு வாழ்க்கையை அவனுக்கு சரி பண்ணிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்து ஒரு சமூகமா வாழ ஆரம்பிக்கலாம். இப்படி இருந்த சமூகம் முதல்ல முல்லையில ஒரு அரசாங்கமா மாறுது. அரசாங்கம் ஒரு அடிப்படை கருத்து என்னன்னா, ஊர்ல ஒரு பிரச்சனை வருது, இப்படி பண்ணிட்டு இருக்க ஒரு பிரச்சனை வருது, ஆடு காணாம வருது, இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த முதல்ல காவல்காரனா இருந்தவன் தான் இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு விளையாடுமா, மாடுதான் செல்வம்னு முதல்ல நமக்கு இருந்துச்சு. அந்த மாடு காணாம போச்சுன்னா யார் போய் கேட்பீங்க? காவல்காரன் யார் போய் போனீங்க? அடுத்த அவங்க தான் போய் கேட்பீங்க. அவன் தான் அரசனாகிறான், அவன் தான் போன் அரசனாகிறான். ஏன்னா அவன் தான் முதல்ல இந்த ஆடு இதெல்லாம் அவன் பராமரிச்சு வச்சுட்டு இருந்தவன். இந்த இரவு வந்து ஒரு மாடு விட்டு நீங்க காணாம செத்து போச்சுன்னா அவன் தான் பஞ்சாயத்துக்கு முதல்ல போனீங்க, அவன் தான் உங்களுக்கு இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்துச்சு, அதனால போய் செய்ய ஒரு திரும்பி கேட்டான், நான் உங்களுக்கு வீடு தரேன் அப்படின்னு அந்த பொறுப்பு வந்து அந்த முதல்ல காவல் காத்த இவனுக்கு வருது. அவன் தான் போனான், அவன் தான் அரசனாக மாட்டான். அரசாங்கத்துடைய அடிப்படை வந்து அங்கதான் உருவாகுது. இந்த முல்லையில வர அரசாங்கம் விவசாயம்ங்கிற ஒரு அதி அற்புதமான கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மருதத்துக்கு நகருது. மருதத்துல ஏன் அது ரொம்ப ரொம்ப முல்லையிலிருந்து மருதத்துக்கு உடனே நகரல, கொஞ்சம் காலதாமதம் தான் நகருது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, முல்லையிலையும் கூட இந்த நதிக்கரை ஓரங்கள்ல தான் மிருகங்களுடைய நடமாட்டமும் மனிதனுக்கான ஆபத்தான சூழல்கள் அதிகமாக இருந்துச்சு. அதனால அவன் அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு பண்ணிட முடியாது. அவன் என்ன பண்றான், முதல்ல பதப்படுத்தான், தனக்கான நிலங்களை பதப்படுத்தி பலமான பகுதியில் இந்த முதல்ல இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா மிருகத்தோடு சண்டை போடுறது அதிகமாக எந்தெந்த மிருகங்கள் இருக்குன்னு பாருங்க. புலி இருக்கும், முதல் இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலியும் முதலையும் ரெண்டுமே இந்த நீர் சார்ந்த பகுதிகள் தான் அதிகமாக இருக்கும். நீரை தாண்டி அதிகமாக இருக்காது. நீர் இல்லாத காட்டில் புளி நீங்க பார்க்க முதலையும் பார்க்க முடியாது. அப்போ இந்த முதலையும் புலியும் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த முல்லை நாகரிகத்தில் ஒரு பெரிய எதிரி. அதனால என்ன பண்றான், அந்த புலியை விரட்டுறதும் அந்த முதலையை கொள்றதும் அப்படி கொண்டாதான் அந்த விவசாயம் தண்ணி நீரில் போய் நீங்க வந்து வாய்க்கால் பாச முடியும், விவசாயம் பண்ண முடியும்னா முதல்ல வந்து உங்க எல்லாரும் ஒரு நிலையற்ற வாழ்வு தான் இருக்கும். அப்ப முதல்ல அவன் அதுதான் செய்யறான், நிலத்தை சரி செஞ்சு பள்ளமான பகுதியில் போய் முதல்ல விவசாயம் பண்றான். ஏன் பள்ளமான பகுதியில் முதல்ல விவசாயம் பண்றான்னா, அவனுக்கு மேட்டு நிலத்துல நீரை பாய்ச்சி மேலே எடுக்கிற அளவுக்கு அந்த டெக்னாலஜி அப்போ அவனுக்கு தெரியல. பள்ளத்தில் முதல்ல விவசாயம் பண்ணி ஒரு நாகரிகம் அதுதான் வந்து அப்படி பள்ளத்தில் வந்து விவசாயம் பண்ணுறது தான் பண்டர்கள். இந்த பண்டர்கள் தான் என்ன பண்றாங்க, முல்லையிலிருந்து வந்துடுறாங்க. முல்லையிலிருந்து வந்தவங்க விவசாயங்கிற ஒரு அடிப்படை இவங்ககிட்ட இருந்தனால முல்லை அரசர்களை விட இவங்க ஒரு படி மேலே வந்தாங்க. அப்ப முல்லை நாகரிகமும் நிற்கிது அதே இடத்துல, மருத நாகரிகம் அவங்க அளவுக்கு குறுகிய காலகட்டத்திலே வளர்ந்துருக்கு. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முல்லை நாகரிகத்துக்கும் மருத நாகரிகத்துக்கும் ஒரு மாபெரும் ஒரு சண்டை உருவாகுது, பொறாமை நிமித்தம் தான் உருவாகுது. இப்போ நம்ம கிட்ட இருந்து போனவே கொஞ்ச நாளே நல்லா வளர்ந்துட்டானேங்கிற மாதிரி ஒரு சிந்தனையை போய் அவங்களுக்கு ஒரு சண்டை வருது. இப்படிதான் இனக்குழு பிரச்சனை ஆரம்பிக்குது. முதல் இனக்குழு பிரச்சனை வந்து இவங்களுக்கு தான் ஆரம்பிக்குது. முல்லை சார்பாகவும் திணை சார்ந்த பிரச்சனைகளை தான் ஆரம்பிக்குது. இப்போ நீங்க பார்த்துருக்கிறது இனக்குழு பிரச்சனையே கிடையாது, இது உருவாக்கப்பட்ட ஒரு சாதி அரசியல் பிரச்சனை. இது இனக்குழுக்குள்ள மட்டும் இல்லை. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தென்மண்டலங்கள் பார்த்தீங்கன்னா மரவருக்கும் பல்லருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. மரவர் பல்லர் ரெண்டு பேருக்கும் மருதநில குடிகள் தான். இவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாது உண்மையை சொல்ல போனா. ஆனா இவங்களுக்குள்ள சண்டை வருவதற்காக திராவிட அரசியல் இதுவும் பரிணாமத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. பரிணாமம் போய் பார்த்தீங்கன்னா முல்லையில் இருந்தவங்களுக்கும் மருதத்தில் இருந்தவங்க தான் சண்டை வந்திருக்கு. அதை தான் ராமாயணம் மகாபாரதம் போன்ற நாவல்கள் வந்து பதிவு செஞ்சிருக்கு. இதெல்லாம் கிட்டத்தட்ட நான் சொல்றதுலாம் இப்போ ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகம் மருத நிலமா முழுமையான மருத நிலமா மாறியே கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆச்சு. சரிங்களா? நம்ம முழுக்க மருத நில நாகரிகத்துக்கு போயிட்டோம். யாருமே இப்போ முல்லை நில நாகரிகத்தில் இருக்காங்கன்னு காமிக்க முடியாது. இப்போ முல்லை நில நாகரிகத்தில் இருக்கவங்களாம் வந்து ரொம்ப சிறிய ரொம்ப கம்மியான அளவு தான் இருப்பாங்களே ஒழிய பெரும்பான்மை சமூகங்கள் மருத நில நாகரிகம் வந்துட்டாங்க. விவசாயம் நமக்கு எல்லாத்துக்கும் பொதுவான உழைப்பு தொழிலாக மாறிடுச்சு. அப்போ இந்த சமூகம் வந்து எப்படி உருவாகின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வழி குலங்கள் இங்கே தான் வந்து தொழில் வழி மருதத்தில் தான் தொழில் வழி குலங்கள் உங்களுக்கு பிரதானமாக வருது. தொழில் வழி குலங்கள்னா பானை செஞ்சவர்கள் ஆரம்பிச்சு விவசாயம்
இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் நாம் உயர்ந்தவர்கள்ன்ற சிந்தனை எப்போ வருது பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்ன மாதிரி நம்மளோட பகைவர்கள் வந்து நம்மளை ஆளும் பொழுது இது போன்ற இப்போ நீங்கள் பார்த்த நம்மளோட பயணிகள் எல்லாமே உண்மையான நாகரிக வளர்ச்சியில் வந்தவங்க கிடையாது. இவங்கெல்லாம் நாகரிக வளர்ச்சியில் இருந்தவங்கள இந்த ஆரியர்களோட சிந்தனை கொண்டு அடிச்சு 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 கொடுங்க தான் தெரியும். இவங்களுக்கு நிர்வாகிக்கே தெரியாது, ஒரு உலகத்தை எப்படி காக்கணும்னு தெரியாது, கொடுங்க தான் தெரியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் எவனாவது ஒருத்தர் நிர்வகிக்கிறானா கிடையாது, கொடுங்க தான் தெரியும். ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் எப்படி சொல்றது, எப்படி கொடுக்குறது, இந்த சிந்தனை ஆரியர்களோட கலப்புங்கிறதுனால அவங்களுக்கு அந்த சிந்தனை வந்துருச்சு. ஆரியர்களோட வந்த இவர்கள் தங்களுடைய அரசாங்கங்களில் தமிழில் இவன் வேணா காங்கிரஸ் சாதி, இவன் வேணா உயர்ந்த சாதி. நீங்கள் நல்லா பாருங்க, உயர்ந்த சாதின்னு யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு யாரெல்லாம் சண்டைக்கு போடுறது ஆள் வந்தாமோ அவெல்லாம் உயர்ந்த சாதி. ஏன்னா தமிழர்களும் போர்க்குடிகள் இருக்காங்க, அந்த போர்க்குடியை நீங்கள் போய் பகச்சிக்க முடியாது. இப்போ கம்மாலேருந்து நீங்கள் பகச்சிட்டு நீங்கன்னா கீழே சொல்லலாம், ஒரு படையை பகச்சிட்டு நீங்கள் கீழேன்னு சொல்லலாம். சண்டை போடுற மரபர்கள் இந்த வண்டியர் இவங்களெல்லாம் வந்து நீங்கள் பகச்சிட்டு பண்ண முடியாது. அவங்களாம் தங்கள் வரியப்படுத்திக்கணும். உடனே என்ன பண்ணுறாங்க, நமக்கு தான் கல்வி பல ஆண்டுகளாக மறுக்கப்படுறது. அப்போ என்ன பண்ணுறான், இல்லைங்க இப்போ நீங்கள்லாம் வந்து சண்டை போடுறோம், நம்ம நீங்களாம் ஒரே வம்சம் தான், நீங்கள் வந்து அப்படின்னு வந்தீங்க, நீங்கள் வந்து அதில் வந்தீங்க, நீங்கள் இதனோட மைண்டில் வந்தீங்க அப்படிலாம் பொய்யான புராணங்களை சொல்லி நம்ம ஆளுகள் நம்ப வச்சு இவர்களை, அதாவது இந்த போர்க்குடி மரபுகளை நாம திருப்பிக்கலாம். சரிங்களா? போர்க்குடி மரபுகள் இந்த மாதிரியான இந்த தெலுங்கர்களுடைய ஆட்சி இதுக்குள்ள மயக்கத்தில் போயிட்டாங்க. அப்படி போனது இவங்களுக்கு அவங்க உண்மையான உதவியாக அவங்க செஞ்சு பண்ண இல்லை, அவங்க பிரேக் வருது, சண்டை போடுறது பிரேக், இவங்க சண்டை போட்டாங்க. அப்போ இவங்க எல்லாம் அவங்க பக்கம் திருப்பிக்கிட்டு அதிகமாக ஒடுக்கிறதுக்கு உள்ள ஆணவம் யாருன்னா பறையர்கள், பண்டர்கள். இந்த பண்டர்கள் வந்து அந்த தீண்டாமை ஒடுக்கிறதுக்குள்ள வரல. காரணம் என்னன்னா, பண்டர்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாய நிலங்களை முழுங்கினால அவங்க வறுமையின் அடிப்படையில் தான் கீழே போகிறாங்க. அவங்க தீண்டத்தகாதவர்கள்ங்கிற மாதிரியான யாருமே அதை நடைமுறைப்படுத்தல. இப்போ தான் தனித்த அரசு தவறான ஒரு இதை கொண்டு வராங்க. அவங்க வந்து இன்னைக்கு கூட எங்கள் ஊர்ல எல்லாம் வந்து பண்டர்கள் தான் முதல்ல வந்து விவசாய நிலத்துக்கு நடு நாட்டு தமிழ் உள்ளவரை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். பண்டர்கள் தான் முதல்ல வந்து அந்த ஒரு இறைவனுக்கு படிக்கிறது என்ன சொல்லுவாங்க, முதல் பயிர் ஒன்று நட்டு வைப்பாங்க, அது ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அது வந்து இன்னைக்கு வரைக்கும் பண்டர்கள் தான் எல்லா ஊர்லேயும் செஞ்சுருக்காங்க. காரணம்னா அவங்க தான் விவசாய குடி. இவங்க வந்து ஒடுக்கவே கிடையாது யாரும். இவங்களோட நிலங்கள் தெலுங்கர்களோட ஆட்சியில் பறிக்கப்பட்டதுனால வறுமைக்குள்ள போயிட்டாங்க. ஆனால் திட்டமிட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகம் அதிகமாக பார்த்தீங்கன்னா பறையர், வள்ளுவ சாதகர்கள். இவங்க ஏன் ஒடுக்குனாங்கன்னா, பறையரும் வள்ளுவ சாதகர்கள்கிட்ட தான் தமிழனுடைய அறிவு சொல்லுது. தமிழனுடைய அடிப்படை அறிவு சொல்லுது பறையர்களுடைய வள்ளுவர்களுடைய. அப்போ இந்த பறையரையும் வள்ளுவரையும் அடிப்படையாக ஒடுக்கணுங்கிற இது எங்கேருந்து வருதுன்னா, இந்த பிராமண ஆரியர்கள் தான் வருது. ஆரியர்கள் தன்னுடைய எதிரியை யாரை பார்த்தா சண்டை போடுறவங்க பார்க்கல, சண்டை போடுறோம்னா இவன் ஏமாற்றி தம்ம திருப்பிட்டான். எதிரி யாரை பார்த்தா தத்துவம் பேசுறத எதிரியை பார்த்தான். தத்துவம் பேசுறியா நீ, அப்போ நீ தான் எனக்கு முதல்ல எதிரி, உன்னை என்ன பண்ணுறேன் வளர்ந்து தெரிஞ்சலாம் பயன்படுத்தி எவ்வளோ ஒடுக்குமுறை பண்ணணுமோ அவ்வளோ ஒடுக்குமுறைகளை செஞ்சு பறையர்களையும் வள்ளுவ சாதுகளையும் இது கவர்மெண்ட் கிடையாது, மருத்துவர்னு ஒரு சமூகம் இருக்கு, மருத்துவ சமூகம் நமக்காக மருத்துவம் செஞ்சாங்க. அவங்க தான் இப்போ அம்மட்டான்னு சொல்கிறாங்க, இழிவுபடுத்திடும். நீ மருத்துவ தொழில் செய்யக்கூடாது, நீ விவசாயத்தை தொழில் தான் செய்யணும்னு கொண்டு போனது யாரு, தெரிஞ்ச ஆட்சியில் தான் நடந்தது. அது வரைக்கும் அவங்க தான் வந்து பிரசவம் பார்ப்பாங்க, அவங்க தான் நமக்கு மருத்துவம் செய்வாங்க, அவங்க தான் சவரமும் செய்வாங்க. காரணம் என்ன, நீங்கள் கற்று வச்சு நீங்களா மூஞ்சி அங்கே கற்றுக்குவீங்க. அப்போ ஒரு முழுமையான தொழிலாக இருந்ததை ஒரு கேவலப்படுத்துகிற ஒரு செயல்பாடுகளை இந்த தெலுங்கர்களுடைய ஆட்சி முறை இங்கே பூத்தி நமக்குள்ளேயே நம்ம இழிவுகளை காலகாலம் 50 வருடங்களா எழுதி நம்ம மைண்ட் ஏறிட்டான். இப்படி ஏறினால என்ன ஆகிடுச்சுன்னா, நான் உடையாரில் போட்டால் என்னை எதிரியாக பார்க்கலாம், நான் பறையில் போட்டால் என்னை கீழே பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்போ அதை நம்ம எப்படி அடிக்கணும், பறையிலிருந்து பெருமையாக போகணும், பல்லருக்கு பெருமையாக போகணும், குடும்பத்துக்கு பெருமையாக போகணும், தேவருக்கு பெருமையாக போகணும். இதை போட என்ன ஆகுதுன்னா, தெலுங்கர்கள் அவங்க இருக்க முடியாது. ஏன்னா அவன் ஆயுதம் போட முடியாது, போனாமல் இருக்கவும் முடியாது. அவன் மொட்டையாக இருப்பான், மொட்டையாக இருந்தால் மாட்டிப்பான். இந்த நம்மளோட சாதிய பட்டங்களை அவங்க எடுப்பதற்கான அடிப்படை காரணமே தங்களை மறைத்துக் கொள்வதற்காக தான் சாதிய பட்டங்களை எடுத்தார்கள். அவங்க வந்து நமக்கு சாதி ஒழிக்கிறாங்க. சாதி ஒழிக்கணும்னா எதுக்கு எஸ்சி பட்டியலை கொண்டு வருவாங்கல்ல, பொருளாதார அடிப்படையில் நீங்கள் கொடுத்துட வேண்டியதானே. ஒரு சொத்தையில் பார்க்கணும், இருந்தால் 3 கொடுத்து போகலாமே, அதெல்லாம் அரசாங்கத்தினால
அவங்க ஆதி தமிழர் வச்சுக்குவோம். அப்போ நம்மள என்ன ஆதி தமிழ் தமிழரா? புரியுதா? ஆதி தமிழர் அப்போ நம்மள என்ன ஆதி தமிழ் தமிழர் தானே? அவ எப்படி இந்த ஆதி தமிழர் சொல்லு வந்து அந்த கொடுத்துலாம் பாருங்க. எதுக்குன்னா மித்த இனங்கள் எல்லாமே வந்து அது மித்த இனக்குழுக்கள் மித்த குலங்கள் எல்லாமே வந்து ஆரிய கலப்பினால் உருவாச்சுங்கிற மாதிரியான ஒரு தத்துவத்தின் அடிப்படையில ஆதி தமிழர்ன்றதை கொண்டு வராங்க. இவங்க ஆதி தமிழர்னா அப்ப நம்மளாம் யாருமே கேட்கல. ஏன்னா நமக்கு குழப்பம். அப்ப இது என்னன்னா நம்ம எல்லாமே ஆதி தமிழர் தான், நம்ம ஆதி தமிழர். இவன் தான் பாதியில தமிழ் திராவிடன், பாதி திராவிடன் உள்ள வந்து தன்னை தமிழ்னு சொல்லாம தன்னை திராவிடம்னு சொல்லாம என்னமோ ஒரு அழி மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் உள்ள. அப்ப இவனை வந்து நம்ம அடையாளப்படுத்தணுமா? வேற வழியே இல்லை. இது வேற வழி இல்லாம செய்யக்கூடிய ஒரு நடைமுறை. இது வந்து நம்ம பெருமைக்காகவோ இதெல்லாம் இல்லை. அவனை வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு நம்ம வழியே இல்லை. கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாதி பேர் போடுதுன்னு சொல்லிட்டுனா நீங்க மாட்டிக்கிங்க. யாராவது ஒருத்தர் பேர் இருந்தாலும் மாட்டிக்கிங்க. வேற வழி இல்லை, மாட்டிக்குமா? மாட்டினா அடுத்த வேலை சரி வைப்பேன். சாதி போட்டு என்ன சாதி போட்டு நான் 4 மணி வைப்பேன் அவனுக்கு. ஆனா அவன் இந்த திட்டம் போட்டுதான் அரசாங்க உத்தியோகத்துல சாதிய பேர் போட்டு சைன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஜீவோ போடுறான். அரசாங்க வேலையில சாதிய பேர்களை போட்டு சைன் பண்ணக்கூடாது. சைன் பண்ண தப்பு, அரசாங்கத்துக்கு எதிரானது. இதை யார் கிட்ட போனா யாரும் சொல்லியிருக்காங்க. இதை இந்த அரசாங்க வேலையில இருக்கவங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க சாதி பேர் போட்டு சைன் பண்ணக்கூடாதுவாங்க. இது ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிட்டாங்க. யாருக்குமே தெரியாது, வெளியே தெரியாது. கமுகமாக பாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து எவனாவது ஒருத்தவனா ஒரு 10 பேர் வேலை எடுக்கணும்னா எல்லாம் பயந்துருவான். இதுதான் வந்து திட்டமிட்டு நம்ம சிந்தனையே மாற்றி இன்னைக்கு நம்ம இந்த பத்திரிகை நம்ம போட்டதுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ எதிர்ப்பு வருதுனாலேயே இதுதான் சரியான பாதை. நம்ம எதிர்ப்பு வழியில் நம்ம எதிர்ப்பு கொடுத்துட்டு அதுக்காக வேணாச்சும் நம்ம வந்து இந்த சாதிய பட்டங்களை போடணும். 2வது சாதிய பட்டங்களுக்குள்ள நம்ம உயர்வு தாழ்வு பார்த்தோம்னா நம்மளே தடுத்து சமம். இதுதான் உண்மை. ஏன்னா சாதிய பட்டங்களுக்குள்ள சில அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் சாதி தான் வரணும், தாங்க தான் இவங்கன்னு சொல்லிட்டு வராங்க. அது ரொம்ப பெரிய தவறான அணுகுமுறை. அந்த அணுகுமுறையில் நம்ம போகக்கூடாது. எல்லா தமிழ் சமூகங்களும் சரிவாரியான ஒரு தமிழ் தேசிய சிந்தனையை எடுத்துட்டு வரணும். அதற்கு அவர்களோட அடையாளமா சாதிய பட்டங்களை பயன்படுத்தலாம். அந்த சாதிய சிந்தனைகளுக்கு தமிழ் தேசியத்தை பயன்படுத்துறவங்கள நம்ம முதலே வழிகட்டணும். அப்படி வழிகட்ட மறந்தோம்னா திருப்பி நம்ம சாதியத்தினால வீழ்த்தப்படுவோம். அதை எப்படி வீழ்த்தோம்னா திரும்பி உள்ள புரிஞ்சு வேலை செய்வோம். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சாதிய பட்டங்கள் நம்மளுடைய தேவைக்காக நம்ம இனத்துக்கான ஒரு அடிப்படை அடையாளத்துக்காக நம்ம பயன்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய அடிப்படையான கருத்து. என்னால் விலைக்கு சொல்ற அளவுக்கு நேரம் இல்லை. அதை அடுத்து வந்து மருத்துவர் பேச வேண்டியிருக்கு. அதனால வந்து நான் இந்த பேச்சை வந்து நான் முடித்துக் கொள்கிறேன். இதை பற்றியான சந்தேகங்கள் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் எங்கள் அமைப்பை தொடர்பு கொள்ளுங்க. இதை பற்றி கருத்தையெல்லாம் வெளியில் கொண்டு வர எந்த உதவி செய்யணுமோ அத்தனை உதவி நாங்கள் செய்யணும். இதை சார்ந்த பல ஆய்வுகளும் இருக்கு. தெரிஞ்சவர்களை நம் வேறுபடுத்தி காமிக்காம தமிழ் தேசியத்தை ஒருபோதும் வளர்க்க முடியாது. தெரிஞ்ச உடனே கருத்துக்குவாங்க. இதுதான் எங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம். அடுத்ததாக